வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றின இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி தரிசனத்துக்காக ஆகக்கூடிய நேரம் எவ்வளவுன்னு பார்க்க போகிறோம். அது கூடவே இன்றைக்கி ஆன்லைனில் என்ன டிக்கெட் ஓப்பன் ஆகிருக்குன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன டிக்கெட் ஓப்பன் ஆகுது, அப்புறம் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ரூ. 300 தரிசன டிக்கெட் என்றைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்ற தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நேற்றைக்கு வியாழக்கிழமைன்றதுனால நேத்திர தரிசனம் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்திருக்கு. அதாவது 19 கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு தரிசன டிக்கெட்டுமே இல்லாமல் சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 18 மணி நேரம் ஆயிருக்குன்ட்டு டிடிடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம் என்னன்னு பார்த்தோம்னா, இன்றைக்கி 22 நவம்பர் மதியானம் 12 மணி நிலவரப்படி 130 டோக்கன் அவைலபிள் இருக்குது. அதனால் இன்றைக்கி கூட்டம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. டோக்கன் பார்த்தோம்னா சனிக்கிழமைக்கான அதிகாலை டோக்கன். எஸ்எஸ்டி டோக்கனில் போகிறவங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 2லேருந்து 4 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம் ஆகும். 300 தரிசனத்தில் போகிறவங்களுக்கு 2லேருந்து 3 மணி நேரம் ஆகும். நாளைக்கு கொஞ்சம் கூட்டம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது, சனி ஞாயிறுன்றதுனால. அதனால் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம், ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசம், அலிப்பிரி நடப்பாத வழியில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையுமே நைட் 2 மணிக்கு டோக்கன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதனால் சீக்கிரமாகவே போய் க்யூ லைனில் ஜாயின் பண்ணிங்கன்னா டோக்கன் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி 22 நவம்பர் இன்றைக்கி என்ன ஆன்லைன் டோக்கன் ஓப்பன் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா, அங்க பிரதர்ஷனம். அது எல்லாருக்குமானது இல்லை, அது திருமலை திருப்பதியில் இருக்க லோக்கல்ஸுக்காக. நாளை காலை 23 நவம்பர் 10 மணிக்கு தான் அங்க பிரதர்ஷன டிக்கெட் ஓப்பன் ஆகுது. தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு மொத்தம் 3 புக்கிங்ஸ் ஓப்பன் ஆகுது. காலையில் 10 மணிக்கு அங்க பிரதர்ஷனம் ஓப்பன் ஆகுது. காலையில் 11 மணிக்கு ஸ்ரீவாணி ட்ரஸ்ட், அதாவது 10,000 ரூபா கொடுத்து போகிற டொனேஷன், அந்த புக்கிங் ஓப்பன் ஆகுது. மதியானம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன் ஃபிசிக்கலி சேலஞ்ச் டிசேபிள் பீப்புளுக்காக டோக்கன் ஓப்பன் ஆகுது. ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தர்ஷன் பார்த்தோம்னா ஆஃப்லைன்லேயும் புக் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த அங்க பிரதர்ஷனமும் சீனியர் சிட்டிசன் டிக்கெட்ஸுமே ஆன்லைனில் மட்டும்தான் புக் பண்ண முடியும், ஆஃப்லைனில் கிடைக்காது. இந்த விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டுக்காக இப்போ புது கவுண்டரே ஓப்பன் பண்ணியிருக்காங்க திருமலையில். அந்த புதிய கவுண்டர் எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, கோகுலம் கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்ற கெஸ்ட் ஹவுஸ் பின்னாடி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ புது போர்டு வந்ததுக்கப்புறம் அங்கே தினமுமே 900 டிக்கெட் கொடுப்பாங்கன்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுலேயும் இப்போ ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. தினமும் 800 டிக்கெட் தான் அங்கே கொடுக்குறாங்க. ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தர்ஷன் பார்த்தோம்னா ஆஃப்லைனில் தினமுமே 1000 டிக்கெட் கொடுப்பாங்க. 900 டிக்கெட் கவுண்டர்லேயும் 100 டிக்கெட் திருப்பதி ஏர்போர்ட்லேயும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த மாற்றத்துக்கு அப்புறம் இங்கே 800 டிக்கெட்டும் ஏர்போர்ட்டில் 200 டிக்கெட்டும் கொடுக்குறாங்க. ஏர்போர்ட்டில் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அவங்களோட போர்டிங் பாஸை சப்மிட் பண்ணிவிட்டு 10,000 டொனேஷன் பே பண்ணிவிட்டு டிக்கெட் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் அங்க பிரதர்ஷன டிக்கெட் ரொம்ப சீக்கிரமாகவே காலி ஆகிடும். காலையில் 10 மணிக்கெல்லாம் கரெக்டாக லாகின் பண்ணி வச்சிங்கன்னா டிக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் மதியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகக்கூடிய சீனியர் சிட்டிசன், டிசேபிள், அதுக்கப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்ச் பர்சனுக்காக டிக்கெட் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த டிக்கெட்டை தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. சீனியர் சிட்டிசன் பார்த்தோம்னா 65 வயசு ஆகிருக்கணும். அவங்க கூட ஒருத்தர் போகலாம். அவங்களுக்கும் 50 வயதுக்கு மேலே இருக்கணும். இது 2 பேருக்குமே இலவச டிக்கெட் தான். ஃபிசிக்கலி சேலஞ்ச் பர்சன் பார்த்தாலும் அவங்க கூடயும் ஒருத்தர் இலவசமாக தரிசனத்துக்கு போகலாம். அவங்க என்ன பண்ணணும்னா, மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை ஆன்லைனில் சப்மிட் பண்ணிவிட்டு அவங்களுக்கான தரிசனத்தை புக் பண்ணிக்கணும். அதே மாதிரி டிசேபிள்டு இருக்காங்களே, அவங்களுக்கும் தரிசனத்துக்காக ஒருவரை கூட்டிகிட்டு போகலாம். அவங்க டிசேபிள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு தான் அவங்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அவங்களுக்கான ஐடி கார்டு இருக்கணும். அந்த ஐடி கார்டில் அது மென்ஷன் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமாக எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய 300 தரிசன டிக்கெட் என்றைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, 25 காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. அதே நாள் 25 மதியானம் 3 மணிக்கு ரூம் புக்கிங் ஓப்பன் ஆகுது. தரிசனத்துக்காக டிக்கெட் புக் பண்ணாமல் ரூம் கிடைக்காது. குடும்பத்தோடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 300 தரிசனம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரே லாகின் ஐடியில் 6 டிக்கெட் வரைக்கும் புக் பண்ணலாம். அங்க பிரதர்ஷனம் இந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தர்ஷனில் போகிறவங்க இந்த மாதம் புக் பண்ணுறாங்கன்னா அடுத்த மாதமே கூட அவங்களால போய் தரிசனம் பார்க்க முடியும். ஆனால் இந்த சீனியர் சிட்டிசன், டிசேபிள்டு, ஃபிசிக்கலி சேலஞ்ச் இவங்க இந்த மாதம் புக் பண்ணுறாங்கன்னா அடுத்த தடவை அவங்க புக் பண்ணுறதுக்கு 90 நாட்கள் தேவைப்படும். மேலும் இது போல் திருமலை பற்றிய தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா திருமலா டெம்பிள் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.